ஹாய் ஃப்ரெண்ட்ஸ்! வெல்கம் டூ பிரஸ்வக் விங்ஸ். இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன பார்க்க போறீங்கன்னா, கொள்ளு பருப்பு பொடி எப்படி செய்றதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். நம்ம பருப்பு பொடிலாம் பண்ணுவோம்ல, அதிலேயே வந்துட்டு நம்ம கொள்ளு பருப்பும் சேர்த்து ஒரு ரேஷியோல வந்து நம்ம பண்ணுவோம். ரொம்பவே சூப்பரா டேஸ்ட்டா இருக்கும். நம்ம சூடான சாதத்தில கலந்து சாப்பிட்றப்போ நல்லாயிருக்கும். வாங்க நம்ம எப்படி செய்றதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். நான் எல்லா திங்ஸுமே வந்து ஒரு கப்பில வந்து மெஷர் பண்ணி எடுத்து வச்சிருக்கிறேன். நீங்க கிளாஸ்ல கூட மெஷர் பண்ணி எடுத்துக்கோங்க. அந்த அளவுக்கே வந்து எல்லாமே எடுத்துக்கோங்க. 1 கப் அளவுக்கு வந்து துவரம் பருப்பு எடுத்துருக்கிறேன். 1/2 கப் வந்து கொள்ளு பருப்பு, 1/2 கப் வந்துட்டு பொரிக்கடலை, அப்புறமா மிளகாய் வத்தல் வந்து ஒரு 10 போல எடுத்துக்கோங்க. உங்களுக்கு காரத்துக்கு ஏத்தாற் போல. அப்புறம் கருவேப்பிலை. கருவேப்பிலை வந்து நீங்க எவ்வளோ வேணாலும் சேர்த்துக்கலாம். அப்புறமா வந்து காயம், பெருங்காயம். கட்டி பெருங்காயம் இருக்குல்ல, அத வந்து உடைச்சு ஒரு 1 ஸ்பூன் போல எடுத்துருக்கிறேன். ஃபர்ஸ்ட்டு வந்து நம்ம கொள்ளு பருப்ப வந்து வறுத்துக்கலாம். நல்லா பாத்திரம் வந்து சூடானதுக்கப்புறமா சேர்த்துட்டு, நல்லா வந்து ஸ்மெல்லும் வரும். அதே சமயம் லைட்டா வந்து கலர் சேஞ்ச் ஆகும். அந்த மாரி ஸ்டேஜ்ல வந்து வறுத்துட்டு, ஒரு பிளேட்ல வந்து கொட்டி ஆற வச்சுக்கலாம். அப்புறமா வந்து துவரம் பருப்பு வந்து சேர்த்து வறுத்துக்கிறேன். துவரம் பருப்பும் வந்து நல்லா கலர் சேஞ்ச் ஆகும். அதுலேயுமே நல்லா ஸ்மெல் வரும். நம்ம வந்து இத வந்து சீக்கிரமாவே பண்ணிடலாம். இப்போ மத்தியானம் சாப்பிடுறதுக்கு குழம்பு வைக்கிற நேரத்தில கூட நம்ம இத செஞ்சு முடிச்சிடலாம். இப்போ வந்து இதுலயே வந்து கருவேப்பிலையும் சேர்த்துட்டா, அந்த சூட்லயே வந்து நல்லா ஃப்ரை ஆயிடும். அதனால வந்துட்டு கருவேப்பிலையும் சேர்த்துருக்கிறேன். கருவேப்பில வந்து இந்த மாரி இந்த கிரிஸ்பியான சவுண்ட் வர வரைக்கும் நல்லா வறுத்துக்கோங்க. அதே சமயத்தில துவரம் பருப்புமே நல்லா வறுபட்டுருச்சு. அப்புறம் வந்து பொரிக்கடலைய வந்து வறுத்துக்கலாம். பொரிக்கடல வந்து லைட்டா கலர் சேஞ்ச் ஆகும். அந்த ஸ்டேஜ்லயே எடுத்துடணும். இல்லன்னா வந்து கருகிடும். அதனால வந்துட்டு அடுப்ப வந்து நம்ம சிம்லயே வச்சுட்டு வறுக்கிறப்போ லைட்டா கலர் சேஞ்ச் ஆகும். அந்த டைம்ல வந்து அவ்வளோதான் எடுத்துட்டு பிளேட்ல வச்சு ஆற வச்சிடலாம். பெருங்காயம் வந்துட்டு ஒரு டேபிள் ஸ்பூன் போல சேர்த்துருக்கிறேன். அது வந்துட்டு நம்ம எண்ணெய் சேர்த்து வறுக்கணுனாலும் கூட வறுத்துக்கலாம். நான் எண்ணெய் சேர்க்காம அப்படியே வந்து ப்ளைனா வந்து வறுக்கிறேன். நல்லா உடைச்சு விட்டாச்சு. அதனால சீக்கிரமாவே வந்து நல்லா வறுபட்டுரும். நல்லா ஸ்மெல்லும் வரும். அதையும் வந்து இதில சேர்த்து ஆற வச்சிடலாம். அதுக்கப்புறமா கொஞ்சமா உப்பு சேர்த்துட்டு நம்ம மிளகாய் வத்தல் வறுத்துக்கலாம். ஏன்னா வந்து டைரக்ட்டா வறுத்தா அப்படியே அந்த ஸ்மெல்லு வரும். வீடு ஃபுல்லா ஸ்மெல் ஆயிடும். அதனால வந்துட்டு கொஞ்சமா நம்ம கல்லுப்பு சேர்த்துட்டு வறுக்கிறப்போ அந்த ஸ்மெல் இருக்காது. மிளகாய் வத்தலையும் நல்லா வறுத்துட்டு அதோட சேர்த்தாச்சு. மிளகாய் வத்தல் வந்து வறுக்காம கூட நீங்க நல்லா வெயில்ல நல்லா காய வச்சுட்டு, அப்படியே கூட நம்ம அரைக்கிற டைம்ல அப்படியே எடுத்துட்டு வந்துட்டு லைட்டா கூல் ஆன உடனே அப்படியே நம்ம அரைச்சா கூட ஓகே தான். இப்ப நம்ம இந்த வறுத்து வச்சது எல்லாமே நல்லா ஆறுனதுக்கப்புறமா ஒரு மிக்ஸி ஜார்ல சேர்த்துட்டு, அ தேவையான அளவு உப்பு சேர்த்து நம்ம நல்லா அரைச்சுக்கலாம். அரைக்கிறப்பவே வந்துட்டு நல்லா சாஃப்ட்டா இருக்கிற மாரி நல்லா அரைச்சு எடுத்துக்கோங்க. இத வந்து நம்ம சூடான சாதத்தில வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் போல போட்டு, நல்லா நல்லெண்ணெய் இல்லன்னா நெய் சேர்த்துட்டு, சைட் டிஷ்ஷா வந்து அப்பளம், இல்ல வடாகம், இல்லன்னா கூழ் வத்தலு எதுனாலும் அப்படி வச்சு சாப்பிட்றப்போ செம சூப்பரா டேஸ்ட்டா இருக்கும். நான் வந்துட்டு கூழ் வத்தல் தான் எடுத்திருக்கிறேன் வீட்ல பண்ணது. அ நீங்களும் வந்து கொள்ளு பருப்பு பொடி வந்து ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. வீடியோ புடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க் யூ.